வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துட்டுருந்தேன். இந்த வாட்டி நான் போட போற பதிவு என்னதுன்னு கேட்டா, 2025 சனி பெயர்ச்சி நடக்க போறது. அதனுடைய பலன்கள் ராசி ரீதியா மேஷம், ரிஷபம் அப்படின்னு 2 ராசிக்கும் நான் பலன்களை சொல்ல போறேன். இன்னைக்கு இது மேஷ ராசியோட பலன்கள். நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுனாலோ இல்ல ஜாதகமா படிக்கணும்னாலோ என்னோட வெப்சைட் இருக்கு jayasreebalan.com. அப்புறம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. ஸோ அது மூலமாக என்ன தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் இல்லை ஜாதகம் படிக்கணும்னா ஜாதகம் படிக்கிறத பத்தி என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பத்துல அப்போ சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ராசியை வச்சுதான் நம்ம எப்பவும் பண்றோம். யாருக்கு ராசி, எந்த ராசிக்கு 12ஆம் இடத்துலயோ இல்ல ராசி மேலேயோ ராசிக்கு 2ஆம் இடத்துலயோ சனி வரும்போது அதை 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 7.5 சனி சொல்லும்போது கும்பத்துக்கு இப்போ பாத சனி வரப்போகுது, ஜென்மத்துல இருந்து பாதத்துக்கு போறது. அப்புறம் இவருக்கு மீனத்துக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போறது, கண்ட சனில இருந்து ஜென்ம சனி. மேஷத்துக்கு உங்களுக்கு கண்ட சனி ஆரம்பிக்க போறது. சோ இந்த மாதிரி ஒரு சனீஸ்வர பகவானுடைய ஒரு பெயர்ச்சி வரும்போது 7 சனினா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு முதல்ல இந்த 7 சனி எந்த அளவு தாக்கம் கொடுக்கும், நிஜமாவே கொடுக்குமா இல்ல கொடுக்காதா, அதை பத்தி ஒரு சில விஷயங்களை ஒரு இதுவா முன்பதிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அதாவது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் முதல்ல கும்பத்துல இருந்தார். கும்பத்துல இருக்கும்போது குருவோட பார்வை அவருக்கு நேரடியாக படவே இல்லை. ஏன்னா அவர் 4ஆம் இடம் கேந்திரத்துல இருந்தார், ரிஷபத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை எங்க பட்டதுன்னா 5ஆம் பார்வையாக அவர் கண்ணீரை பட்டது, 9ஆம் பார்வையாக மகரத்துல பட்டது. ஆனா கும்பத்து மேல நேரடியா அவருடைய பார்வை படல. ஓகேயா? அதே மாதிரி ராகுக்கும் அவர் 3ஆம் இடத்துல தான் குரு இருந்தார். அதனால இவ 2 பேருமே, ராகுவன் சனி 2 பேருமே குருவோட கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா எப்போ ராகுவன் சனி குருவோட கண்ட்ரோலுக்கு வருதோ அவளால ஜாஸ்தி பாதிப்பு நமக்கு கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குருவோடைய சனியோட பார்வை குருவேல பட்டதுன்னா அதுக்காக குருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஆனா குருவோடைய பார்வை சனி மேல படும்போது உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சனீஸ்வர பகவானை அவரால் குருவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியான இப்போ என்னது கேட்டா, இந்த வரப்போற இந்த சனியும் ராகுவும் தன்னுடைய இடத்தை பகிர்ந்துக்கிறார். அப்போ இப்போ மீனத்துல இருந்த ராகு கும்பத்துக்கு வர போறார், கும்பத்துல இருந்த சனி மீனத்துக்கு போறார். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த மீனத்துல உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம். சனீஸ்வர பகவான் உத்திரட்டாதி சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் தான். இப்போ ரேவதின்னு பார்த்தேன்னா, ரேவதிக்கு தேவதா யாருன்னு கேட்டா சனீஸ்வர பகவான் தான். புஷ்யான்னு சொல்லுவார், அவர் தான் அவருக்கு தேவதா. சோ அப்படி இருக்கும்போது இந்த 12ஆம் வீட்டுக்கு காரகன் சனீஸ்வர பகவான் அவர் போய் சனியோட இதுலயே போய் உட்கார்ந்துக்கும் போது அவர் 2வது குருவோட கண்ட்ரோல்ல வேற வரும்போது அவர் பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னாக்க ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் குரு மிதுனத்துல இருக்கும்போது கேந்திரங்கள்ல உள்ள கிரகங்கள் ஒண்ணுக்கு பார்த்துக்கும். அதாவது குருவோட பார்வை கண்ணிலையும் படும், தனுர்லையும் படும், மீனத்திலையும் படும். அதாவது சனீஸ்வர பகவான் மேலேயும் படும். அதே மாதிரியே சனீஸ்வரனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் குரு மேல படும். ஆனா எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ண முடியாது. மிதுனத்துல உள்ள குருக்கு அவரால் எந்த பாதிப்பும் உண்டு பண்ண முடியாது. அதே நீங்க அவர் 26க்கு அப்புறம் குரு 26 மேல இருந்து 27 2027ல அவர் கடகத்துல இருக்கும்போது 9ஆம் பார்வையா திருப்பியும் சனீஸ்வர பகவானை பாக்குறார். அதனால அவர் கண்டிப்பாக திருப்பியும் இந்த 7 சனியில யாருக்கும் அதிகமாக ஒரு பாதிப்பு வரத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கிடையாது. அதே மாதிரியே ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால பரஸ்பரம் 2 பேரும் ஒருத்தர் எல்லா இடத்தையும் பாத்துக்கிறார். அதனால ராகுவும் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் குருல தான் இருக்காரு, சனீஸ்வர பகவானும் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் குருல தான் இருக்காரு. அதனால இந்த 7 சனி அந்த 3 ராசிக்கும் அதிகமான பாதிப்பு உண்டு பண்ண முடியாது. ஆனா எப்பவுமே சனீஸ்வர பகவானுக்கு நம்ம எப்படி அவரை சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும் அப்படின்னு கேட்டேனாக்க, நம்மளோட சரீரத்துல பாதத்துல தான் சனீஸ்வர பகவான் இருக்காரு. அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் பெரியவாளுடைய, அதுவும் சனீஸ்வர பகவான் யாருன்னா ரொம்ப வயதான முதியவர், ரொம்ப வயசானவர், ரொம்ப உடம்பு முடியாதவர். சோ அதனால நம்ம வயசானவருடைய காலை நம்ம
நமஸ்காரம் பண்ணி காலை தொடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பெரியவாளா நமக்கு வந்து நம்ம இது பண்ணும்போது நிறைய பேர் வந்து நான் இல்ல இல்ல நான் எதுக்கு காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போவா. சில பேர் பிடிக்காது, பாக்குறதுக்கு ஏழையா இருப்பா, காலில் போய் நான் பணக்காரன் நான் ஏழை காலில் போய் எதுக்கு விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு தனக்குன்னு ஒரு ஈகோ வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை சனி பீரியட்ல நம்ம வந்து அதுவும் ஜாஸ்தி பணக்கால்கிட்ட கிடையாது, யாரு ஏழையா இருக்கா, கஷ்டப்படுறா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த மாதிரியான கோயில்ல வாசல உட்கார்ந்து இருக்கிறவா காலு செருப்பு வாங்கி போடலாம். அப்புறம் மீனத்துல வந்து வாட்டர் சைட்ல இருக்கு, தயிர் சாதம் மாதிரி நிறைய தயிர் சாதம் விநியோகம் பண்ணலாம், கண்ணாடி கண்ணு வாங்கி தரலாம், செருப்பு வாங்கி தரலாம் ஏழைகளுக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய அந்த தாக்கங்கள் வந்து சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். இப்போ மேஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 12ல சனி இருக்கு, அது ஏழை சனியோட இதுதான். ஆனாலும் நீங்க கோலப்பட வேண்டாம், அது வந்து உங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு வராது. இப்போ 2ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வைப்படுறது, அதனால கொஞ்சம் பண புழக்கங்கள் கொஞ்சம் போல உங்களுக்கு வந்து பாதிக்கும். கொஞ்சம் வர வேண்டிய பணம் கொஞ்சம் வரத்துக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இது எப்படி யாரை யாரை எஃபெக்ட் பண்ணணும்னு கேட்டா, யார் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்கா, யார் யாரெல்லாம் வந்து இந்த பிலிம்ல எடுத்துட்டு இருக்கா, பாட்டு இது பண்றா, எதுக்காக காலமாடு கொடுத்துருக்கா ரிஷபத்துக்குன்னு கேட்டா உழைப்பவர்களுக்காக தான். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பைசாக்கு கஷ்டம் வரும். 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீரிய விஜயஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாளோ அவெல்லாம் தைரியமா நல்லபடியா எக்ஸாம் எழுதுவா. ஒரு நல்ல இது நெய்பரோட நல்ல இதுவா இருக்கும். நல்ல உங்களுக்கு ஒரு பக்கத்துல வந்து உங்களுடைய நெய்பர் வந்து ஒரு நல்ல படிச்சவாளா இருப்பா. அது மட்டும் இல்லாம உங்க சகோதரர்களுடைய நட்புகள் வந்து உங்களுக்கு இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள்ல இளைய சகோதரர்களோட உங்களுடைய நட்பு வந்து ரொம்ப நன்னா நீடிச்சிருக்கும். அது 3ஆம் இடம் வந்து நம்மளுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லையா, ஃப்ரீவில்னு சொல்லுவா. அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நினைச்ச காரியம் ஓரளவுக்கு சாதிக்க முடியும். அந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் தான். சகோதரர்களுடைய நன்னா இருக்கும். பிசினஸ்ல ஏதாவது வரணும்னா நல்ல பெரிய 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 கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கக்கூடிய 3ஆம் இடத்தை பத்தி சொல்லிட்டேன். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நாலுக்கு 9ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். வீடு வாங்குறதுக்கு அது மாதிரி எல்லாம் ஒரு இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அப்புறம் 8ல போய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால எந்த இது வந்தாலும் உங்களுக்கு நல்ல திடும்னு வீட்டுல வந்து லாபமும் பெருசா கிடைக்கும், அதே சமயத்துல திடும்னு லாபம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு போவோம், நஷ்டமும் வரலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்கு, அவ்வளவு தூரம் நினைச்ச பணம் வர இல்லாம போயிடும். ஸோ அதனால எந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடனாலும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. பட் நல்ல விஷயம் ஏன்னாக்கா இந்த பொறுத்துலாடு தான் அங்க போய் இதுல உட்காந்துட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா. அவர் தான் வந்து சனியோட இதுல பாதிப்புல ஏழை சனியில போய் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ அதனால நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் வீடு சுகஸ்தானம் வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆனா உங்களுடைய தசைகள் நன்னா இருந்ததுன்னா நான் சொல்ற எந்த பாதிப்பும் வராது, நன்னா நடக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துட்டு இருக்கு. 5ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொல்லப்பட வேண்டாம். பொலிட்டிஷியனா இருந்தெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, அஷ்டம சனியா இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வயதான குழந்தைகளா இருந்தேன்னா அவளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வரும். நீங்க வந்து அவளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுப்பீள். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு சுகஸ்தானத்துல இது இருக்கு இல்லையா. ஸோ அவளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வரும். அட் சேம் டைம் வெளிநாடுக்கு ட்ரை பண்றவளுக்கு அந்தனாக்க வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் வருது. ஏன்னா 7ஆம் இடத்துல போய் ராகு இருக்கு இல்லையா. அதனால வந்து உங்களுக்கு போகணும். அதுக்காக நீங்க வந்து பண உதவியும் கொடுக்கலாம். அது மாதிரி சப்போஸ் கல்யாணம் ஆனவங்களா இருந்தானாக்கா அவங்களுக்கு கல்யாணம் ஆன உங்க குழந்தைகளா இருந்தானாக்கா அவங்களுடைய இன்லாஸ், கொஞ்சம் வயசான இன்லாஸோடைய பார்வை என்னைக்கும் இவங்களுடைய குடும்பத்துல ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கும். 6ஆம் இடம் பாதிக்கவே படலை என்கிட்ட. 6ஆம் இடத்தை குருவோட பார்வைப்படுறது, அங்க வந்து சனியோட பார்வையும் பட போறது. அதனால ருணரோக சத்ருஸ்தானம் அண்டர் கண்ட்ரோல் தான் இருக்கு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கணவன் மனைவியோட உறவு, அதுக்கப்புறம் வந்து காதலர்களுக்கு கல்யாணம் கைக்கூடி வருதல், அதுக்கப்புறம் பிசினஸ்ல அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. அது மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல அழகா குருவோட 5ஆம் பார்வை படுறது, ராகுவோட 5ஆம் பார்வையும் படுறது. அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங் பீரியட், நல்ல பீரியட். குழந்தை பிறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கல்யாணம் ஆகாத காதலர்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இல்ல காதல் ஆகாது இருப்பாளு கூட கல்யாணத்துக்கு ட்ரை பண்றவாளுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். 8ஆம் இடம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் இடம் 2 பக்கமும் 8க்கு, அதாவது 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிற, 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிற. அதனால இது வந்து சுபகத்திரி யோகம் அப்படி சொல்லக்கூடியது. அதனால 8ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. அன்லெஸ் அண்ட் உங்களுடைய தசைகள் நன்னா இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் நடக்காது. தசைகள் ஏதாவது கொஞ்சம் கெடுதலா இருந்தாதான் நீங்க அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தா 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்க போற. அதனால வெளிநாட்டு படிப்புக்காக போற குழந்தைகளுக்கு நல்ல வெளிநாட்டுக்கு படிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில நிறைய இது இருக்கும்.
பைசா வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்க போன ஜென்மத்துல பண்ண அத்தனை லக்கும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார். நல்லதா எல்லாமே மிகவும் நல்லதான விஷயம் தான் நடக்கும். உங்களுடைய அப்பாவுடைய அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுக்கும் உங்களால நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். அவருக்கும் நல்ல ப்ரொமோஷன்லாம் வரும். அது மாதிரியான 10ஆம் இடத்துக்கு உங்களை கரியர்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் 12ஆம் இடத்துக்கு போனதுனால யாரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அது இதுவும் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு 10ஆம் இடம் பாதிக்கப்படல. 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிசினஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, நிறைய நட்புறவு இருக்கு, ரிசர்ச் பண்றீங்க, மெடிக்கல்ல இருக்கீங்க, டாக்டர்ல ரிசர்ச்மெண்ட் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிற பெரிய நல்ல நல்ல தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே லாபஸ்தானத்தை போய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் ராகு உங்களுடைய எல்லா இஷ்டங்களையும் உங்களுடைய அதாவது ஃப்ரீவில் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. ஃப்ரீவில் அப்படிங்கிறது அதாவது காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீவில ஓபன் பண்றதுனால நீங்க நினைச்ச காரியங்களே உங்களால சாதிக்க முடியும். ஏதாவது இந்த சமயத்தை உங்களுக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த சமயம் பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார். 12ஆம் இடத்துல சனியை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். சோ இதுதான் மேஷ ராசிக்குரிய பலன். எனக்கு பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு என்னதான் ஏழரை சனியாக இருந்தாலும் அது மிகவும் நல்ல பலன்களை தான் கொடுக்கறது. அடுத்து நம்ம ரிஷப ராசியில உங்களை பார்க்கலாம்.